ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நீட்டா ஜென்ரல் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆர்பிஎல் கிரெடிட் கார்டில் இருக்க ரிவார்ட் பாயிண்ட்ஸை எப்படி நம்ம வவுச்சராக ரெடீம் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நீட்டா ஜென்ரல் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு தடவை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போதும் எவ்ரி 100 rupeesக்கு 2 to 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்கள் கிரெடிட் கார்டில் ஆட் ஆகிட்டே வரும். இந்த 2 to 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எப்படி ஆட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் என்ன டைப் ஆஃப் கார்டு யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் பேசிக் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். இதுவே நீங்கள் வந்து ப்ரீமியம் கார்டு, அதாவது ஹை எண்ட் கார்டு அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணுறீங்கன்னா எவ்ரி 100 rupeesக்கு உங்களுக்கு 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரையும் ஆட் ஆகும். நீங்கள் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்டில் மினிமமாக ஒரு 1000லேருந்து 2000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கேஷ்பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுனாலும் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வவுச்சர் வேணும்னாலும் நீங்கள் வவுச்சராக ரெடீம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி வவுச்சராக ரெடீம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டாப் சர்ச் பாக்ஸில் ஆர்பிஎல் ரிவார்ட்ஸ் லாகின் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், www.rblrewards.com. இந்த யூஆர்எல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆர்பிஎல் ரிவார்ட்ஸோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் நியூவாக கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கீங்க, உங்களோட ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் ரெடீம் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் கார்டு நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் ஃபில் பண்ணி ஜென்ரேட் ஓடிபின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணி ஃபைனலாக சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ நீங்கள் அந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் அகைன் ஹோம் பேஜ் வந்து இந்த லாகின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு. ஸோ லாகின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎலோட மெயின் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல பாருங்கள், உங்கள் கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் அண்ட் கிரெடிட் கார்டில் எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இங்கே ஷோ ஆகும். இங்கே எவ்வளோ கிரெடிட் கார்டு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு காட்டுதோ அந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஃபர்ஸ்ட் வெல்கம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த பேஜில் தான் இப்போ நம்ம இருக்கோம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சம்மரி. உங்கள் கிரெடிட் கார்டில் இருக்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எப்பப்போ ஆட் ஆச்சு அண்ட் எவ்வளோ ஆட் ஆயிருக்கு அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி டீடைல்ஸ். நீங்கள் இதுவரையும் எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸை எந்தெந்த மந்த்தில் ரெடீம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல். ஸோ உங்கள் ப்ரொஃபைலோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஃபிஃப்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிடீம் நவ். ஸோ இப்போ இந்த ரிடீம் நவ்ன்ற ஆப்ஷன் தான் கிளிக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஹோம், ட்ராவல், ரீசார்ஜ், ஷாப், வவுச்சர்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ரிவார்ட் பாயிண்ட்ஸை ரெடீம் பண்ணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக உங்களுக்கு எந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், அதை நீங்கள் வந்து டொனேட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டொனேட்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ரிடீம் ஆகி ஆர்பிஎல் பேங்கோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஸோ அவங்க அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை டொனேட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம வவுச்சர்ஸ் எப்படி ரெடீம் பண்ணுறது தான் பார்க்கணும். ஸோ அந்த வவுச்சர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் மல்டிபிள் வவுச்சர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு வவுச்சருக்கும் ஒரு வேல்யூஸ் இருக்கும். உங்ககிட்ட இருக்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எவ்வளவோ அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வவுச்சர் ரெடீம் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 11,500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, 6,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்கு 1000 rupees மோர் சூப்பர் மார்க்கெட்டோட வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வவுச்சர்ஸ் இருக்கு. அதில் உங்களுக்கு எந்த வவுச்சர் வேணுமோ அந்த வவுச்சருக்கு உங்கள் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடீம் பண்ண போகிற வவுச்சர் பார்த்தீங்கன்னா பேட்டா வவுச்சர் தான். ஸோ இந்த பேட்டா வவுச்சர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டா வவுச்சரோட டீடைல்ஸ்லாம் இங்கே ஷோ ஆகும். அந்த பேட்டா வவுச்சரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1500 rupees. அதுக்கு வந்து உங்கள் கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்ல இருந்து 6700 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ரெடீம் பண்ணிடுவாங்க பேங்க் சைட்ல இருந்து. உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் ஓகே அப்படின்னா ஆட் டு கார்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக ப்ரொசீட் டு பேமெண்ட்ற நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே கொடுத்துருக்க டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் அட்ரஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இங்கே பின்கோடு என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிசீவர் நேம், கிரெடிட் கார்டு ஹோல்டரோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து ரிவ்யூ பண்ணும். எவ்வளோ ருபீஸ்க்கான வவுச்சரை நீங்கள் வந்து ரெடீம் பண்ணுறீங்க அண்ட் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்து ரெடீம் பண்ணுறீங்க அண்ட் உங்களோட டெலிவரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே ஷோ ஆகும். ஃபைனலாக நீங்கள் கண்டினியூன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் செலக்ட் கார்டு அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட கார்டை ஓகே பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெடீம் பண்ண போகிற ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்கு அவங்க 99 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்கள் கார்டில் நெக்ஸ்ட் பில்லிங் சைக்கிளில் சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக கன்ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணி இந்த சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் யுவர் ஆர்டர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களோட ஆர்டர் வந்து அவங்க பிளேஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ரெடீம் பண்ண வவுச்சர் உங்கள் இமெயில் ஐடி அண்ட் உங்கள் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. வித்தின் 1 ஹவர்க்குள்ளே உங்களுக்கான வவுச்சர் உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா ரைட் சைடில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.